ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன்னை நடத்தி உன்னுடைய ஆத்துமாவை மகா வறட்சியான காலங்களில் உன்னை எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். நல்ல பிதாவே, எங்கள் பரிசுத்தமான நல்ல தகப்பனே, கிருபை மிகுந்தவரே, இரக்கமுள்ளவரே, உம்முடைய கிருபையின் சன்னிதானத்திலே நாங்கள் கடந்து வருகிறோம். இந்த காலை வேளையில தேவரீர் என்னோடு பேசும். தேவரீர் எங்களோடு பேசும். பிரயோஜனமானவைகளை எங்களுக்கு போதிக்கிற தெய்வமே, பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுவார் என்று சொன்னீங்களே. அந்த வசனத்தின்படியாய் தேவரீர் இந்த நாளிலே என்னோடும் எங்களோடும் கர்த்தர் பேசும். அடிமையினுடைய மந்த நாவையும் திக்குவாயையும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் மறைத்துக் கொள்வதாக, கர்த்தருடைய ஞானம் வெளிப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். வாசிங்க. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், வற்றாத நீரூற்று. நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், வற்றாத நீரூற்று. தோட்டத்துல 2 தோட்டம் இருக்கு. ஒன்னு நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், இன்னும் ஒன்னு மழையை எதிர்பார்த்து காத்திருக்கிற தோட்டம். ஜனங்களிடத்துல கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, எங்களுக்கு 7 ஏக்கர் நிலம் இருக்குங்க ஊர்ல. என்னங்க நிலத்துல ஒண்ணுமே போடலையாங்க? ஏங்க அது மானம் பார்த்த பூமிங்க அப்படின்னாங்க. என்ன பூமி? வானத்தை தான் அது பார்த்துக்கிட்டு இருக்கு. மழை பெஞ்சாதான் அந்த தோட்டம் பிரயோஜனம் உள்ளது. மழை பெஞ்சாதான். அப்ப இந்த தோட்டம் என்ன செய்கிறது? வானத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற ஒரு தோட்டம். இது ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டமா என்று சொன்னால் இது ஒரு நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டம் அல்ல. இன்னும் கொஞ்சம் தோட்டம் இருக்கு. அது எப்படிப்பட்ட தோட்டம் என்று சொன்னால் அது நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். மழை பெஞ்சாலும் சரிதான், மழை பெய்யாவிட்டாலும் சரிதான், அந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா பயிர் செய்து கொண்டே இருப்பார்கள். அந்த தோட்டம் பலன் கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த தோட்டத்தில் கனிகள் எப்பொழுதும் இருக்கும். அந்த தோட்டத்தில் ஒரு நாளும் செல்வத்துக்கோ செழிப்புக்கோ ஒரு குறையுமே இருக்காது. ஹல்லேலூயா. செல்வத்துக்கும் செழிப்புக்கும் ஒரு குறையுமே இருக்காது. ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய ஜீவியத்தை குறித்து சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய். நீ எப்படி இருப்பாய்? நீ எதையுமே எதிர்பார்த்து இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அல்லேலூயா. நீ வானத்தை எதிர்பார்த்து, இல்லாவிட்டால் மழையை எதிர்பார்த்து, ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து, மனுஷனுடைய ஒத்தாசையை எதிர்பார்த்து, கட்டில்லாத கரண்டை எதிர்பார்த்து, எப்படிங்க கட்டே ஆகாத கரண்டை நீ எதிர்பார்த்து இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஆமென். நீ எப்படி இருப்பாய்?
கரண்ட் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீ உன்னுடைய தோட்டம் எப்படி இருக்கும்? அது நீர்ப்பாய்ச்சலா தான் இருக்கும். அது எப்படி இருக்கும்? அது நீர்ப்பாய்ச்சலாகத்தான் அது காணப்படும். ஆண்டவர் நம்மை பார்த்து இந்த நாளிலே சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், இவ்விதமாக எதையுமே எந்த சோர்சஸ் புரியுதாங்க, அதை இதை எதிர்பார்த்து அவைகள் எல்லாம் எனக்கு ஒத்தாசையா இருந்தால்தான் நான் செழிப்பாக, நீர்ப்பாய்ச்சலாக, வற்றாதவனாக, கனி கொடுக்கிறவனாக, காய்ந்து போகாதவனாக நான் இருப்பேன் என்கிற நிலைமையிலே நான் இருக்காதபடிக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய். ஆமென். எனக்கு ஒத்தாசை எங்க இருந்து வரும்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலே இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன உண்டாகும்? ஒத்தாசை உண்டாகும். இந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் இருக்கு பாருங்க, இது ரொம்ப காஸ்ட்லி, இது விலையேற பெற்றது. ஆமென். இந்த தோட்டம் எப்படிப்பட்டதுங்க? விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. அதனாலதான் இந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் என்றைக்குமே பாருங்க, இந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் பாத்தீங்கன்னா பலன் உள்ளதா இருக்கும். ஆனா அதே நேரத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் பிளாட் போட்டு விற்கிறான். பிளாட் போட்டு விற்கிறான்ல, காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சார் இதெல்லாம் ஒரு காலத்துல தண்ணி வந்த இடம் சார், இப்ப பாத்தீங்கன்னா தண்ணியே இல்லை, சுத்தமா தண்ணி இல்லை, 4 வருஷமா மழை இல்லை சார், இதை வச்சு என்ன பண்ண? இத ஏற்கனவே இந்த இடத்தை நம்பி வாங்கின கடனை இவ கட்டணும்னு சொன்னா இந்த இடத்தை விற்கணும், அதனால நாங்க என்ன செய்யறோம்? பிளாட் போடுறோம் அப்படிங்கிறான். புரியுதா? பிளாட் போட்டு விற்கிறான், பிளாட் போட்டு விற்கிறான். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இன்றைக்கு உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீயோ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய். ஹல்லேலூயா. சத்தமா தான் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீ எப்படிப்பட்டவனாய் இருப்பாய்? நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருப்பாய். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். இந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் விலையேற பெற்றது. இது எப்படிப்பட்டதுங்க? ஆமா, இது விலையேற பெற்றது. இது எப்படிப்பட்ட தோட்டம்? விலையேற பெற்றது. வேதத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார் இல்லையா? அந்த ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அங்கே ஒரு பெரிய நதியை ஆண்டவர் என்ன செய்தார்? உருவாக்கினார், ஏற்படுத்தினார் இல்லையா? ஒரு பெரிய நதியை கர்த்தர் என்ன செய்தாரு? உண்டாக்கினார். அந்த பெரிய நதிகள் 4 ஆறுகளாக அது என்ன செய்தது? பிரிந்து பிரிந்து ஏதேன் தோட்டத்துக்குள்ள என்ன செஞ்சது? அது ஓடியது. வேதத்திலே வாசிக்கிறோம், அந்த நதி ஓடின இடங்களிலே, அந்த ஆறுகள் ஓடின இடங்களிலே பொன் விளைந்தது. என்ன விளைந்தது? பொன்னெல்லாம் விளைந்தது. அப்ப அது விலையேறப்பட்ட இடமா இல்லையா? சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்களும் நானும் இந்த வருஷத்துல எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னு கர்த்தர் நம்மை வாழ்த்தி இருக்கிறார். நீங்களும் நானும் வற்றாத, அதாவது நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டத்தை போல இருக்க வேண்டும். அல்லேலூயா. அன்றைக்கு ஏதேன் தோட்டத்திலே ஒரு நதி ஓடினது. அந்த நதி பாத்தீங்கன்னா 4 பக்கங்களிலும் அது பிரிந்து 4 நதிகளாய் ஓடினது. எதற்காக கர்த்தர் அந்த நதியை, ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே அவர் ஓடச் செய்தார் என்று சொல்லி பார்க்கும்போது, அந்த தோட்டம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? தன்னாலே உருவாக்கப்பட்ட தோட்டம், தன்னால் உருவாக்கப்பட்ட தோட்டம். அது தன்னால் உருவாக்கப்பட்ட தோட்டம் எப்படிப்பட்ட தோட்டமாய் இருக்கணும்னு கர்த்தர் விரும்பினார்? நீர்ப்பாய்ச்சலாய் இருக்கணும். அல்லேலூயா. அந்த தோட்டங்களிலே இருந்து, அந்த தோட்டத்திலே இருந்து பொன் விளையணும். என்ன விளையணுங்க? அந்த தோட்டங்களிலே பொன் விளைய வேண்டும். அந்த தோட்டங்களிலே இருந்து பல விலையேற பெற்ற கனிகள் உற்பத்தியாக வேண்டும். அந்த தோட்டங்களிலே இருந்து ஜனங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த தோட்டத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவர் ஒரு நதியை அங்கே உண்டாக்கி 4 ஆறுகளாக அதை பிரிய செய்து, அந்த 4 ஆறுகளும் எங்கே எல்லாம் ஓடினதோ அந்த தோட்டத்தில் அந்த இடங்கள் எல்லாம் நீர்ப்பாய்ச்சலாய் இருந்தது. அந்த இடங்கள் எப்படிப்பட்டதாய் இருந்தது? நீர்ப்பாய்ச்சலாக காணப்பட்டது. ஆண்டவர் உங்களையும் என்னையும் அந்த தோட்டத்துக்கு ஒப்பிட்டு தான் சொல்லுகிறார், நீயும் கூட நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய். ஹல்லேலூயா. நீயும் கூட எப்படி இருப்பாய்?
ஹல்லேலூயா. அப்படியானால் நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக நாம் இருப்போமே ஆனால் நம்மிலே பொன் விளைய வேண்டும். ஆமென். பொன் என்பது எதை குறிக்கிறது என்றால் தெய்வீகத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. பொன் என்பது எதை குறிக்கிறது? தெய்வீகமான வாழ்க்கை. இந்த தெய்வீகமான வாழ்க்கை நமக்குள்ளே உண்டாக வேண்டும் என்பதற்காக கர்த்தர் நம்மையும் கூட நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல வைப்பதற்காக வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 93:3 வாசிங்க. சங்கீதம் 93:3. கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலை திரண்டு எழும்பின. கர்த்தாவே, நதிகள். ஏதேன் தோட்டத்தின் செழிப்புக்காக கர்த்தர் ஒரு நதியைத்தான் எழுப்பினார். ஆனால் நீங்களும் நானும் ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருக்கணுங்கிறதுக்காக கர்த்தர் நமக்குள்ள பரிசுத்த ஆவி என்னும் நதிகளை கர்த்தர் நமக்கு எழுப்பி இருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். அப்படியானா தன்னால் உருவாக்கப்பட்ட ஏதேன் தோட்டத்தின் செழிப்பை காட்டிலும் தன்னுடைய சாயலிலே படைக்கப்பட்ட மனிதன் எப்பொழுதும் செழிப்பாய் இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் நமக்குள்ளே ஆறுகளை ஓடச் செய்யவில்லை, தேவன் நமக்குள்ளே நதிகளை ஓடச் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுகிறது, நம்முடைய உள்ளத்தில் இருந்து எப்படிப்பட்ட ஊற்று புறப்படுமா? ஜீவ ஊற்று. ஆமென். அது எப்படி புறப்பட்டு போகுமா? நதியாய் புறப்பட்டு போகும். அது எப்படி போகுமா? எதற்காக? தேவன் இப்படிப்பட்ட அந்த நதி. கர்த்தாவே, நதிகள் எழும்பின, அந்த நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின. இந்த இரைச்சல் எங்க இருந்துக்கு? இது என்ன நதிங்க? இதான் பரிசுத்த ஆவியின் நதி. நீங்க அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிக்கும் போது அந்த பரிசுத்த ஆவியானவர் சீஷர்களுக்குள்ளே கூடியிருந்த ஜனங்களுக்குள்ளே ஆண்டவர் ஊற்றப்பட்ட போது ஒரு பெரிய இரைச்சல் உண்டானது. பைபிள் அப்படி இருக்கா? வேதத்துல அப்படி இருக்கா? அல்லேலூயா. வாசிங்க பாப்போம். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு. அவர்கள் உட்கார்ந்திருந்த அப்ப பெரிய பலத்த ஒரு காற்று. ஆமென். அதான் இரைச்சல். ஆமென். அங்க ஒரு பெரிய ஒரு காற்று அங்கே நதியா என்ன செய்தது? புறப்பட்டது. அப்ப நீங்க நல்லா வாசிச்சு பாருங்க. ஒரு நதிகள் எழும்பின, அவைகள் இரைச்சலிட்டு எழும்பின, அலை திரண்டு எழும்பின. அல்லேலூயா. அதுதான் பரிசுத்த ஆவியின் நதி. இந்த பரிசுத்த ஆவியின் நதியை கர்த்தர் நம்மேல ஊற்றினதற்கு காரணமே என்னவென்று சொன்னால், நீங்களும் நானும் இந்த வார்த்தைகளின்படி, இந்த வசனத்தின்படி நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கணும். எப்படிப்பட்ட தோட்டமா இருக்கணும் சொல்லுங்க? ஆமென். இந்த பரிசுத்தாவியாகிய நதி எவர்களுக்குள்ள ஓடுகிறதோ அவர்களுக்குள்ளே ஒரு பொன் விளையும் என்றால் தெய்வீகமானவர்களாக அவர்கள் காணப்படுவார்கள். அவர்கள் தெய்வீகமானவர்களாக காணப்படுவார்கள். அதோடு கூட மாத்திரமல்ல, இந்த நதி எங்கெல்லாம் ஓடுதோ அங்க பாத்தீங்கன்னா கனி மரங்கள் நிறைந்து காணப்படும். ஆமென். கனி மரங்கள் எப்படிப்பட்டதா இருக்கும்? நிறைந்து காணப்படும். அதற்காக தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் என்ன செஞ்சிருக்கிறாரு? செழிப்பான ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல நம்ம இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதற்கு என்ன செய்யணும் தெரியுமா? நதியை போல பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே ஊடுருவி வரும்போது அவர் இஷ்டம் போல நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட விரும்புகிறாரோ அந்த பகுதிகளில் எல்லாம் நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்க? விட்டு கொடுக்கணும். ஆமென். நதிகளை பாருங்க, தெக்கத்தின் அதாவது வெள்ளத்தை திருப்புகிறவர் கர்த்தர் தான். ஆனால் கர்த்தர் திருப்புகிறதுக்கு பாத்தீங்கன்னா அந்த நதிகள் தான் இஷ்டம் போல என்ன செய்யும் சொல்லுங்க? இஷ்டம் போல ஓடும். இஷ்டம் போல என்ன செய்யும்? ஓடும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்வதற்கு அவருடைய இஷ்டத்துக்கு நம்மளை விட்டு கொடுத்துடணும். ஆண்டவரை இந்த ஏரியாவில் மட்டும் நீர் கிரியை செய்யணும்னு சொல்லக்கூடாது.
எந்த ஏரியாவில் நீர் என் வாழ்க்கையில எப்படி கிரியை செய்ய விரும்புகிறீரோ. ஆமென். நதி பாருங்க புரண்டு வரும்போது அதை கட்டுப்படுத்த ஒருவரால முடியாது. அதுதான் இஷ்டத்துக்கு என்ன செய்யும் சொல்லுங்க. நம்ம கட்டி வச்சிருக்கிற அணைகள், நம்ம கட்டி வச்சிருக்கிற திட்டுகள் எல்லாவற்றையும் இது என்ன செய்யும், ஒட்டச்சுக்கிட்டு அது கடந்து போவது போல பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ள மட்டும் செயல்படக்கூடாது. அவரை கட்டுப்படுத்தி வைக்க கூடாது. ஆண்டவரே இது தோட்டம், இந்த தோட்டத்துக்குள்ள உம்முடைய பரிசுத்தாவியாகிய நதி எந்த பகுதிகளில் எல்லாம் அது ஊடுருவி கடந்து செல்ல விரும்புகிறதோ அந்த பகுதிகளில் எல்லாம் அது ஊடுருவி கடந்து சென்று தம்முடைய சித்தத்தை, தம்முடைய விருப்பத்தை, தம்முடைய திட்டத்தை அது செயல்படுத்தட்டும் என்று சொல்லி நாம் நம்முடைய ஜீவியமாகிய தோட்டத்தை ஒப்பு கொடுப்போமே. ஆனால் நம்முடைய தோட்டம் எப்பொழுதும் நம்முடைய ஜீவியம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய பூரண ஆளுகைக்கு நம்முடைய ஜீவியத்தை என்ன செய்யணும், பரிபூரணமாய் விட்டு கொடுக்கணும். ஆமே. சிலர் பாத்தீங்கன்னு சொன்னா சில ஏரியாவில் மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசைய, ஆவியானவரே என்னை நடத்துனுவாங்க, ஆவியானவரே என்னை நடத்துனுவாங்க. சில இவங்களால முடியாத இடங்கள் எங்கே உண்டோ அந்த இடங்களிலே மாத்திரம் ஆவியானவருடைய நடத்துதலுக்காக காத்திருப்பாங்க. இல்ல, உன்னால முடிந்த காரியங்கள் எவைகளாய் இருந்தாலும் கூட அந்த ஏரியாவிலும் கூட பரிசுத்த ஆவியின் நதி தான் ஆளுகை செய்யணும். ஹல்லேலூயா. அது தன்னுடைய சித்தம் போல திட்டம் போல அந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் அது செயல்படும் போது, பரிசுத்த ஆவியானவர் செயல்படும் போது அந்த இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தெய்வீகமா இருக்கும். ஹல்லேலூயா. கனிகள் நிறைந்ததாக இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல. ஹல்லேலூயா. இப்ப இந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக நாம் இருந்தால் நமக்குள்ள ஆசீர்வாதம் என்ன? முதலாவது பாருங்க, அது நல்ல இடம். அது எப்படிப்பட்ட இடங்க? நல்ல இடம். ஆமென். ஆண்டவர் கூட பாருங்களேன், நல்லா கவனிங்க. இந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாகிய ஏதேனை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைத்திருந்தார். வேலி அடைச்சிருந்தாரா? வேலி அடைச்சிருந்தாரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா ஆதாமையும் ஏவாளையும் வெளியே பிடிச்சு தள்ளிட்டு ஆண்டவர் என்ன செஞ்சாரா, அங்க ஒரு சுடரொளி பட்டயத்தை வச்சாரு. நான் என்ன விசுவாசிக்கிறேன், சுத்தி வர வேலி, கேட்ல ஒரு சுடரொளி பட்டயம். ஆமென். அல்லேலூயா. அது திறந்த ஒரு இடம் அல்ல. கண்டவைகளும் வருவதற்கும் பூந்து செயல்படுவதற்கும் அது ஒரு ஓப்பன் ஏரியா கிடையாது. அது எப்படிப்பட்ட இடம் என்று சொன்னால் வேலி அடைக்கப்பட்ட தோட்டம். இததான் ஆண்டவர் சொல்லுகிறார். மணவாட்டியை குறித்து மணவாளன் சொல்லும் போது சொல்லுகிறார், நீ வேலி அடைக்கப்பட்ட தோட்டம், நீ முத்தரிக்கப்பட்ட கிணறு என்று சொன்னாரே. அப்படியானால் இது முனிசிபாலிட்டி கிரவுண்ட் மாதிரி கிடையாது. இது பட்டா இல்லாத நிலம் போல் அல்ல. இது கர்த்தருக்கு சொந்தமான தோட்டம். ஆகையினாலே தான் ஆண்டவர் அந்த தோட்டம் எப்பொழுதுமே செழிப்பாய் இருக்கணும்னு நினைச்சு அதற்குள்ள ஒரு நதியை ஆண்டவர் ஊடுருவி சென்றது போல நீங்களும் நானும் ஹல்லேலூயா நீர்ப்பாய்ச்சலான தோட்டமா இருப்போமே. ஆனால் கர்த்தர் தம்முடைய ஹல்லேலூயா வசனங்களினாலே நம்மை வேலி அடைத்து காத்துக் கொள்வார். ஆமென். ஒன்றும் உள்ளே நுழைய முடியாது. காரணம், இது சாதாரணமான நிலம் அல்ல. இது நேர்ப்பாய்ச்சலான விலையேற பெற்ற தோட்டம். நம்மை சுற்றிலும் என்ன உண்டு சொல்லுங்க? வேலி உண்டு. ஹல்லேலூயா. இந்த வேலி எதை காண்பிக்கிறது தெரியுமா? வேலி எதை காண்பிக்கிறது தெரியுமா? பாதுகாப்பை காண்பிக்கிறது. ஓகே. ரெண்டாவது, இந்த வேலி எதை காண்பிக்கிறது தெரியுமா? பக்கத்து வீட்டுக்காரனும் நானும் ஒண்ணு இல்லப்பா, அவன் வேற நான் வேற. என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? அல்லேலூயா. வேலி போடுற வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வீடு இந்த வீடு, அந்த இடம் இந்த இடம் எல்லாம் ஒண்ணுதான். ஆமென். வேலி அடைச்சிட்டா என்ன அர்த்தம்? அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு சம்பந்தமே கிடையாது. நான் வேறு பிரிக்கப்பட்டவன், நான் வித்தியாசமானவன். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அப்ப பாருங்க, எவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கிரியைகள் செய்கிறார்களோ அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்களா? எல்லாரையும் போல் அல்ல, இவர்கள் வித்தியாசமானவர்கள். ஆமென். இவர்கள் விலையேற பெற்றவர்கள், இவர்கள் வித்தியாசமானவர்கள், எல்லாரையும் போன்றவர்கள் இவர்கள் அல்ல. இவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையில ஒரு வித்தியாசம் உண்டு. இந்த வேலி எதை தான் ஐயா காமிக்குது? இந்த வேலி எதை காமிக்குது? அல்லேலூயா. ஆமென். வேலி போடுற வரைக்கும் பாருங்க சொல்லுவாங்க, இது புறம்போக்கு போலன்னுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஆமா, நம்ம கூட என்ன செய்யலாம், 4 கம்ப ஊனி மேல ஓலையை போட்டுருவோமான்னுவான். என்ன செய்வான்? 4 கம்ப ஊனி மேல ஓலையை போட்டுருவோமான்னுவான். ஆனா வேலி போட்டுட்டா
எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு யாரோ ஒரு ஓனர் உண்டு. ஐயா என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? எல்லாம் வாயில கொலக்கட்டை வச்ச மாதிரி அப்படியே உட்காந்துக்கிட்டீங்களே, கொட்டாயை மட்டும் பெருசா வருது ஆடு. கவனிங்க ஸ்தோத்திரா. இப்ப நல்லா கவனிக்கணும், புரியுதா? இதுல இருந்து நம்ம என்னத்தை புரிந்து கொள்ளுகிறோம் என்று சொன்னால், நமக்குன்னு ஒரு ஓனர் உண்டு. அல்லேலூயா. நீ ஆண்டவர் பாருங்க சொல்றாரு, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய். என்ன அர்த்தம் தெரியுமா? நான் தான் உன்னுடைய பாஸ். அல்லேலூயா. நான் தான் உனக்கு ஓனர். உன்னை வேலி அடைச்சு காப்பாத்தி இருக்கிறது நான் தான். அல்லேலூயா. உன்னை வேலி அடைச்சு காப்பாத்தி இருக்கிறது நான் தான். அது மட்டும் இல்ல, நீ எல்லாரையும் போலும் 10 11 அத்தோட இது ஒண்ணுன்னு நீ இருக்கப்படாதுப்பா. 10 11 இருக்கட்டும், ஆனா நீ வித்தியாசமானமே. அதனாலதான் நான் உன்னை சுற்றிலும் வேலி அடைச்சிருக்கிறேன். நான் உன்னை சுற்றிலும் என்ன செஞ்சிருக்கிறேன்? அல்லேலூயா. இந்த வேலி எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், கண்ட்ரோல், கட்டுப்பாடு. ஆமே. இந்த வேலி என்ன செய்ய முடியாதுங்க? கண்டவங்களும் என்ன செய்ய முடியாது, இதை என்க்ரோச் பண்ணி வர முடியாது. அதுக்காக தான் 4 மூலையிலேயே 4 கல்லு ஊனி என்ன செஞ்சாச்சு, அதை சுத்தி வேலையை அடைச்சு போட்டாச்சுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இது கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட இடம், கண்டவைகளும் உள்ளே நுழைய முடியாது. ஆமே. நீங்களாம் இப்ப எப்படிதான் இருக்கீங்களா? அடே சொல்லுங்கோ. ஹல்லேலூயா. கண்ட சிந்தனையும் உள்ள வருதுன்னா கட்டுப்பாடு இல்லைன்னு அர்த்தம். இன்னும் வேலி அடைக்கப்படலை. கண்ட காண்டா மிருகங்களும் உள்ள வருது. கண்ட காண்டா மிருகங்களும் என்ன செய்யுது சொல்லுங்க? கண்ட காட்டெருமைகளும் உள்ள வருதுன்னா என்ன அர்த்தம்? கண்ட சிந்தைகளும் உள்ளே வருகிறது, கண்ட எண்ணங்களும் உள்ளே வருகிறது, கண்ட பாவங்களும் உள்ளே வருகிறது. புரியுதாங்க? வாழ்வு பாஷ வந்து இங்க இருக்காது, பாஷ போயிரும். உள்ள வந்து போனாலும் நீ கட்டுப்பாடு இல்லாதாளு. ஆமே. உள்ளே வரப்படாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப நீங்க கேட்கலாம், பாஷ அதுதானே உள்ள வரக்கூடாது, நான் வெளியே போகலாமான்னு. நீயும் கட்டுப்பாடு இல்லாதால் தான். உனக்கும் கட்டுப்பாடே இல்லை. ஆமே. வேலினா வேலி அடைச்சிட்டா என்ன அர்த்தம்? காம்பவுண்டுக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா. ஆமேன். அதுக்கு பேரு தான் என்ன தோட்டம்? நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். அது காஸ்ட்லிங்க, அது விலையேற பெற்றதுங்க, அது விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. அது செழிப்பானது, அது கனி கொடுக்கக்கூடியது, அது கனி கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லைங்க, இன்னும் சொல்றேன் ஒரு காரியத்தை. தோட்டத்துக்கு சொந்தக்காரன் இருக்கான் பாருங்க, அவன் அந்த தோட்டத்தை நினைக்கும் போதெல்லாம் சந்தோஷப்படுவான். அல்லேலூயா. தோட்டத்தை நினைச்சானா அவனுக்கு சந்தோஷம் வந்துடும். ஆமே. சிலருக்கு பாருங்க 100 ஏக்கர் இருக்குங்க அப்படின்வான். உங்களுக்கு 100 ஏக்கர் இருக்கு, அது இருந்து என்னங்க புண்ணியம்னுவான். புரியுதா? அந்த 100 ஏக்கர் இருந்தாலும் அவனுக்கு அந்த நிலத்தை குறிச்சு ஒரு சந்தோஷமே இருக்காது. காரணம் என்ன தெரியுமா? அதுல ஒரு செழிப்பு இல்லை. ஆமென். நதிகளுக்கோ ஆறுகளுக்கோ ஆளுகை செய்யக்கூடிய அனுமதி அந்த தோட்டத்துக்குள்ள இல்லை. அதனாலதான் செழிப்பே கிடையாது. நீங்களும் நானும் செழிப்பா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அந்த செழிப்பான தேசம் எதுவோ, அந்த செழிப்பான தோட்டம் எதுவோ, அந்த தோட்டத்தை குறித்து அவன் வேற ஒன்றும் பயிரே செய்ய வேண்டாம். தோட்டத்தை நினைச்சாலே அவனுக்கு ஒரு சந்தோஷம் வரும். ஹல்லேலூயா. அந்த தோட்டத்தை குறித்து ஒரு நம்பிக்கை அவனுக்கு உண்டு. ஹல்லேலூயா. அந்த தோட்டத்தை குறித்த ஒரு நம்பிக்கை அவனுக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். அப்ப நீங்களும் நானும் எப்படிப்பட்ட தோட்டமா இருக்கணும் சொல்லுங்க? நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் இருக்க வேண்டும். ஆமென். நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக இருக்க வேண்டும். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்று. வற்றாத நீரூற்று எல்லா இடத்திலையும் வத்துங்க. ஆமென். இதுலயும் ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லி இருக்கிறாரு? இதுலயும் சில ஆறுகள் எல்லாம் பாருங்க, நல்ல மழை 4 நாள் பெஞ்சிருச்சுன்னு சொன்னா, நீங்க மேட்டுப்பாளையம் போற நேரம் பாருங்க, என்ன அருமையான காட்சிகள். மேல இருந்து பாத்தீங்கன்னா அப்படியே குட்டி நயகரா மாதிரி சட 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 சடன் அப்படியே நினைச்சியும் அப்படியே மழை அப்படியே தண்ணி கொட்டும். மழை நின்றுச்சு, ஆனா தண்ணி பாத்தீங்கன்னா கொட்டும். அதை பாக்குறதுக்கு எவ்வளவு அருமையா இருக்கு. அப்படித்தானுங்க? ஆனா மே மாசம் அதை போய் பாருங்களேன், சொல்லுங்க, ஒண்ணுமே இருக்காது, ஒன்னும் இருக்காது. அதுல ஒரு சொட்டு தண்ணி இருக்காது. அப்ப இது எப்படிப்பட்ட நீரூற்று? வற்றும் நீரூற்று. இது எப்படிப்பட்ட நீரூற்றுங்க? வற்றும் நீரூற்று. புரியுதா? ஆனா ஆண்டவர் எப்படி நம்மளை வைக்கணும்னு விரும்புறாரு? நீ வற்றாத நீரூற்றாய் இருப்பாய். நீ எப்படிப்பட்ட நீரூற்றாய் இருப்பாய்? வற்றாத நீரூற்று. எத்தனை மழை பெஞ்சாலும் சரிதான், எத்தனை வெயில் அடிச்சாலும் சரிதான், மழை பெஞ்சாலும் அந்த நீரூற்று தான். இல்லைன்னு சொன்னா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா
மழை பிரச்சனையா? அப்ப சில வீடுகளில் போய் நான் நமக்கு விசுவாசிகள் வீடு அங்கெல்லாம் கேட்டேன், எப்படிங்க உங்க வீட்டுக்கு தண்ணி பிரச்சனை? பாஷ கிணறு கூட வத்தி போச்சுனாங்க. கிணறு கூட என்ன செஞ்சுட்டாங்க? கிணறு கூட வத்திருச்சான். ஒரு டாக்டர் வந்து பெருமையா சொன்னாரு, கோத்தகிரியில மட்டும் கிணத்துல தண்ணியே வத்தவே செய்யாது, நாங்க இருக்கிற ஏரியாவில எல்லாம் எங்களுக்கு தண்ணி பிரச்சனையே இல்லை, கிணத்துல அப்படியே தண்ணி இருக்குனாரு. அதுக்கப்புறம் எவி கிட்ட கேட்டேன், எங்க காலேஜ்ல இருந்த கிணத்துல கூட தண்ணி வத்தி போச்சுனாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சொல்லுங்க. இதெல்லாம் வத்திர நீர் ஊற்று, எதையோ ஒன்ன சார்ந்து இருக்கு. மழையவோ நீர் ஊற்றையோ எதையோ ஒண்ணு அது சார்ந்து இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ எதையும் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ வற்றாத நீர் ஊற்றாய் இருப்பாய். ஆமே. உனக்கு ஒருவேளை சார்ந்து இருப்பதற்கு எதுவும் இல்லாமல் இருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்றேன், சாரிபாத் ஊரில் இருந்த விதவை. ஆமே. சாரிபாத் ஊரில் இருந்த விதவை, அவள் என்ன சொல்லுகிறார்? கொஞ்சம் போல மாவு இருக்கு, அதுல நாங்க 2 அடைய சுட்டு நானும் என் மகனும் சாப்பிட்டு சாகலாம் என்றால் என்ன அர்த்தம்? இவ்வளவுதான், இவ்வளவுதான். வத்திர நிலைமைக்கு வந்துடுச்சு, மாவெல்லாம் காலி ஆயிருச்சு, ஒண்ணும் கிடையாது, 2 அடை சுடுறதுக்கு தான் இருக்கு அப்படின்னாரு. அந்த அம்மா அப்படித்தானே சொல்லிச்சு. அப்ப அது என்ன நீரூற்று? அதுவும் வற்றும் நீரூற்று. ஏன் சாகுறோம்னு சொன்னாங்க? இனி எங்களுக்கு இல்ல இல்லையா? அதுவும் வற்றக்கூடிய நீரூற்று தான். ஆனால் எலியா என்கிற மனிதன் அங்கே போகிறான். எலியா என்கிற மனிதன், சரியா? அந்த மனிதன் தற்செயலா போகல. ஆண்டவர் சொல்லுகிறார், கேரி தாற்றண்டையில ஒளித்துக் கொண்டு இருக்கிறான், புறப்படுனாரு. நீ அங்கே போ, சாரிபாத் என்னும் ஊருக்கு போ, அங்கே உன்னை விசாரிக்க, அங்கே உனக்கு சகாயம் செய்ய ஒரு விதவைக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? கட்டளையிட்டு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார் இல்லையா? அப்ப இந்த ஊழியக்காரன் எப்படி போறான்? தற்செயலாய் போகவில்லை, தேவனுடைய நடத்துதலோடு அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு போகிறான். தேவன் நடத்துதலை பெற்று அவன் அந்த வீட்டுக்கு போன போது ஒரு காரியத்தை அவன் சொல்லுகிறான். அம்மா, முதலாவது அடையை எனக்கு கொண்டு வானா, முதலாவது அடையை நீ எனக்கு என்ன செய்? கொண்டு வா. தண்ணி கேட்டான். அந்த அம்மா தண்ணி எடுக்க போச்சு. அந்த அம்மா உடனே சந்தோஷமா திரும்பி, மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், என்னன்னு கேட்டா நல்ல வேலை அடைய கேட்க முட்டான் இல்லையா? உடனே அடுத்த கூப்பிடுற, அம்மா அம்மா கொஞ்சம் இங்க வாமா. என்னன்னு கேட்டான், சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்கானா? மாவு கொஞ்சம் போலதான் இருக்கு, எனக்கு என் மகனுக்கும். அடைய சுட்டு சாப்பிட்டு என்கிட்ட நீ கேட்காதங்கிறதுக்கு அந்த அம்மா என்ன தெரியுமா சொல்லிச்சு? நாங்களே அடுத்து சாக போறோம் அப்படின்னா அவ்வளவுதான் இருக்கு. இவன் சொன்னா, இல்ல, அந்த அடையில முதல் அடையை எனக்கு கொண்டு வானா. ஆமென். அந்த அடைய கொண்டு வந்து அந்த அம்மா பாருங்கன்னா, அடைய சுட்டு நல்ல தண்ணியோட கொண்டு வந்து அவனுக்கு கொடுக்குது, சாப்பிடுன்னு. இவன் சாப்பிட்டான். வசனம் சொல்லி இருக்கு, பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் அவளுடைய எண்ணெய் கலசத்துல எண்ணெய் குறையல, மாவு பானையில மாவும் குறையல. இதுதான் வற்றாத நீர் ஊற்று. ஆமென், ஆமென். இது என்னங்க? எடுக்க 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 ஒவ்வொரு அடை கிடையாது. இப்ப 10 அடையா தின்னாலும் அது தீரமடையுது. ஆமென். அந்த அம்மா இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா தீந்து போகும் தீந்து போகும்னு லிமிட்டா சாப்பிட்டுச்சு. இப்ப அப்படி இல்லை, இஷ்டம் போல சாப்பிடுது, இஷ்டம் போல எடுக்குது, இஷ்டம் போல அடை செய்யுது, இஷ்டம் போல தோசை செய்து, இஷ்டம் போல பூரி செய்து. ஏன்னா என்னைக்கு தான் பஞ்சம் இல்லையே. இஷ்டம் போல பூரி செய்து, இஷ்டம் போல சப்பாத்தி செய்து, இஷ்டம் போல என்ன வேணாலும் செஞ்சு சாப்பிடுது. பஞ்சமே இல்லை. மாவு இருந்த அளவு அப்படியே இருக்குங்க. அதான் வற்றாத ஊற்று. கர்த்தர் சொல்றாரு, அதான் இந்த வருஷத்துல கர்த்தர் உன்னை அப்படி வைக்க முடியும். ஹல்லேலூயா. தேவனாலே முடியும். வற்றாது, உனக்கு குறைவு ஏற்படாது. சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினி கிடக்கும், ஆனாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு நன்மைகள் குறைவுபடாது. ஆமென். உன் ஆசீர்வாதங்கள் வற்றாது. ஆமென். உன்னுடைய பணப்பையில பணம் எப்பொழுது இருந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உன்னுடைய ஆகாரம், உன்னுடைய குடும்பத்திலே ஆகார திரட்சி எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். ஆமென்.
ஒரு குறைவுமே ஏற்படாது. காரணம் என்ன தெரியுமா? நீ வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று ஆண்டவர் சொன்னார். ஆமென். புரியுதாங்க? எந்த காலமா இருக்கட்டும், எப்போது வேணுமானாலும் இருக்கட்டும், அவனுக்கு ஒரு நன்மை என்ன செய்யாது? குறைவு ஏற்படவே செய்யாது. வாசிங்க ஆதியாகமம் 16:7. கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே 16. வாசிங்க 16:7. கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியாரண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். ஆண்டவர் சொல்றாரு, நீர் ஊற்றுல சில வேளைகள்ல நீர் இருக்காது. ஏன்னு கேட்டா நம்ம அடங்கி இருக்க மாட்டோம். நீர் ஊற்றெல்லாம் சில வேளைகள்ல பாத்தீங்கன்னா வற்றி போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம அடங்கி இருக்க மாட்டோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போய் உன் நாச்சியார் அண்டையில என்ன செய்ய? அடங்கிரு. உனக்கு தேவையான தண்ணி எல்லாம் அங்க இருக்கு, போ அங்க அடங்கிரு. உன்னிடத்துல அடங்கி இருக்கக்கூடிய குணம் உனக்குள்ள இல்லைன்னா, நீ நீரூற்றுக்கு பக்கத்திலேயே இருந்தாலும் அந்த நீரூற்றுல தண்ணி இருக்காது. அந்த நீரூற்றுல என்ன இருக்காது? தண்ணி இருக்காது. அப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போய் என்ன செய்? உன் நாச்சியார் அண்டையில அடங்கி இரு. அடங்கி இருந்தா போதுங்க. அடங்கி இருந்தா சொல்றேன், நல்லா கவனிக்கணும். பவுலும் சீலாவும் ஆண்டவர் சொன்னார், நீ வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய். சிறைச்சாலைக்குள்ள போட்டாங்க. அவங்க வாழ்க்கையில பாருங்க, அந்த துதியும் ஸ்தோத்திரமும் ஆராதனையும் அதுல பஞ்சமே வரல. எங்க அவங்கள கொண்டு போய் போட்டிருந்தாங்க சொல்லுங்க? சிறைச்சாலைக்குள்ள போட்டாங்க. ஆனா அங்க அவனுக்கு துதி ஏதாவது குறைஞ்சுதா? ஸ்தோத்திரம் ஏதாவது குறைஞ்சுதா? பாடல் ஏதாவது குறைஞ்சுதா? தொழுமரத்தில் அவர்களை தொங்க வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படிதான் இருந்துச்சு? வற்றவே இல்லை. சரியா? சாதராக்கு மேஷாக்கு ஆபேத்நேகோ நெருப்பு ரெடி ஆயிருச்சு. அவர்களுக்காகவே அங்க தீயெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா அவர்கள் கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை அவர்களுக்குள்ள குறையவே இல்லை. அவர்கள் வற்றாத நீரூற்று. ஆமென். பத்திரத்துக்கு கையெழுத்து போட்டாச்சு. ஆனா தானியேலின் ஜெபம் குறையவே இல்லை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் வற்றாத நீரூற்று. அவன் எப்படிப்பட்டவன்? வற்றாத நீரூற்று. அப்ப வற்றாத நீரூற்று என்பது எதை குறிக்கிறது? ஆவிக்குரிய நிலைமையிலும் சரீரத்திலும் நீ எப்படிப்பட்டவனாய் இருப்பாய்? வற்றாத நீரூற்றாய் நீ இருப்பாய். அல்லேலூயா. ஆமென். இந்த வருஷத்துல 3வது வாரம் வந்துட்டோம். 2வது வாரமா? 2வது வாரத்துக்கு வந்துட்டோம். நம்ம உன்னை புரிந்து கொள்ளணும். இந்த வருஷத்துல என் ஜீவியத்துல எதுலையுமே நான் குறைவுபடவே கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எதுலையுமே நான் குறைவுபடவே கூடாது. நான் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? நீர்ப்பாய்ச்சலா இருக்கணும். அதே நேரத்துல வற்றாத நீரூற்றாய் நான் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. சரிங்க, இது ரெண்டும் நமக்கு ஆசீர்வாதம் தானே. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருப்பாய், வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் என்றால் எனக்குன்னு ஒரு பாஸ் உண்டு. கண்டவைகளும் உள்ளே நுழைய முடியாது. நான் வேலை அடைக்கப்பட்டு இருக்கிறேன். எல்லா தோட்டங்களுக்கு நிகரானவன் நான் அல்ல. நான் வித்தியாசமானவன், நான் விசேஷமானவன். ஆமென். உண்மைதானங்க? சரி, இப்ப ஆண்டவர் சொல்லி இருக்கிற இந்த வாக்கு தத்துவம் நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணும்? நிறைவேறணும். நிறைவேறணுமா இல்லையா? நிறைவேறணுமா நிறைவேறக்கூடாதா? நிறைவேறணும். என்ன வாக்கு தத்துவம்? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல நான் என்ன செய்யணும்? இருக்கணும். ஆமா, 2013 தான் அவனை இவனை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த வருஷம் அப்படி இல்லை. இந்த வருஷம் அப்படி இல்லை. நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருக்க வேண்டும். ஆமென்.
அது மாத்திரமல்ல, நான் வற்றாத நீரூற்றாய் சொல்லுங்க இருக்கணும். ஆமென். வற்றாத நீரூற்றாய் நான் இருக்க வேண்டும். மழை தாழ்ச்சியா இருந்தாலும் நான் கைய வச்சா அங்க என்ன வரணும்? தண்ணி வரணும். அப்படி வச்சது யாரு? ஈசாக்கு. சரியா? மகா வறட்சி, ஆனா அவன் கை வச்ச இடத்துல எல்லாம் என்ன வந்துச்சு சொல்லுங்க? தண்ணீர். இது எங்க இடம் அப்படின்னு விரட்டி விட்டாங்க. சரி, உன் இடம்னா வச்சுக்கோ அப்படின்னு தோண்டின துறவை விட்டுட்டு ஓடிட்டான். அடுத்த இடத்துக்கு போனான். அந்த இடத்துல போய் சும்மா லேசா தோண்டினா அங்கேயும் தண்ணி. இது எங்க இடம் அப்படின்னு அங்க தொல்லை பண்ணாங்க. சரி வச்சுக்கோ அப்படின்ட்டு போனான். அவன் போன இடத்துல எல்லாம் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தானே ஒழிய, ஆமென், அவன் வற்றாத நீர் ஊற்று, அவன் நீர் பாய்ச்சலான தோட்டம். ஆமென். நீங்க அப்படி இருக்கணும்ல, அதுக்கு என்ன செய்யணும்? ஏசாயா 58:11 திரும்ப வாசிங்க. கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்தணும். யார் உங்களை நித்தமும் நடத்தணும்? சொல்லுங்க. கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்த வேண்டும். யார் நம்மை நடத்துகிறார்கள், நாம் எவைகளால் நடத்தப்படுகிறோம் என்பதை பொறுத்து தான் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். எத்தனை பேருக்கு இந்த வாக்குத்தத்தம் இந்த வருஷம் கிடைச்சது? அங்க ஒரு சிஸ்டருக்கு கிடைச்சிருக்கு, இங்க ஒரு சிஸ்டருக்கு கிடைச்சிருக்கு, இங்கேயும் ஒரு சிஸ்டருக்கு கிடைச்சிருக்கு. சந்தோஷம். ஆம்பளைகள் ஒருத்தருக்குமே கிடைக்கலையா இந்த வாக்குத்தத்தம்? சரி பரவாயில்ல, கிடைக்காட்டி போகுது, பைபிள்ல தான் இருக்குல்ல, என்ன விடுங்க. கிடைச்சவங்களா இருந்தாலும் சரி, கிடைக்காதவங்களா இருந்தாலும் சரி, அன்னைக்கு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வசனம் கிடைச்சிருந்தாலும் சரி, ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காம இருந்திருந்தாலும் சரி, சில வேளைகளில் அந்த வாக்கு தத்தங்களை கிடைச்சவங்களுக்கு இந்த வாக்கு தத்தம் நிறைவேறாமலே போகலாம். இன்னைக்கு தான் இந்த வசனத்தை கேட்கிறவங்களுக்கு இந்த வாக்கு தத்தம் நிறைவேறலாம். மொத்தத்தில் சொல்றேன், கர்த்தரால் நீங்கள் நடத்தப்பட்டால் இந்த வாக்கு தத்தம் நம் சபைக்கு உரியது. அல்லேலூயா. கர்த்தரால் நாம் நடத்தப்பட்டால், அல்லேலூயா, நம்ம யாரால நடத்தப்படணும் சொல்லுங்க? யாரால நடத்தப்படணும்? கர்த்தரால நடத்தப்பட. கர்த்தரால நடத்தப்பட்டா நம்ம வற்றாத நீரூற்றாய் இருப்போம். நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை போல், தோட்டத்தை போல் இருப்போம். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல நம்ம என்ன செய்வோம்? இருப்போம். அப்ப நீங்களும் நானும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல இருக்கணும்னு சொன்னா கர்த்தராலே நடத்தப்பட வேண்டும். யாரால நடத்தப்படணும் சொல்லுங்க? நமக்கு கர்த்தருடைய நடத்துதல் தேவை. கர்த்தருடைய நடத்துதல் தேவை. கர்த்தருடைய நடத்துதல் நமக்கு கிடைத்து அந்த கர்த்தருடைய நடத்துதலின்படி நாம் நடந்தால் இந்த வாக்கு தத்தம் நிச்சயமாய் நிறைவேறும். ஆமென். சிலருக்கு பாருங்க வாக்கு தத்தம் கிடைச்சிருக்கும். இன்னைக்கு கூட உங்களுக்கு இது எனக்காக தான் கர்த்தர் பேசுறாருன்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா இந்த வாக்கு தத்தம் நிறைவேறுவது தான் முக்கியம். இந்த வாக்கு தத்தம் நிறைவேறணும்னு சொன்னா இந்த காலை வேளையில நீங்க கேட்டு பாருங்க, என்னை நடத்துகிறவர் யார்? நான் யாராலே நடத்தப்படுகிறேன்? நான் யாரால நடத்தப்படுகிறேன்? ஒரு 3 பேரு கார் எடுத்துக்கிட்டு சுத்தி பார்க்கிறதுக்காக ஒரு மலை பிரதேசத்துக்கு போனாங்க. அந்த காரோடு கூட அவர்கள் வளர்த்த சிம்பன்சி, மனித குரங்கு ஒண்ணு அவர்களோடு கூட இருந்தது. மொத்தம் எத்தனை பேரு? 3 மனுஷன், ஒரு குரங்கு. நல்ல பெரிய குரங்கு, உங்களை காட்டிலும் பெருசு. சரியா? அம்மா பெரிய குரங்கு. அந்த குரங்கு அப்படியே கார்ல 4 பேரும் இப்ப போறாங்கன்னு வைங்களேன். திடீர்னு பாத்தீங்கன்னா கார் பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல 3 பேர் கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க. 3 பேர் கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க. இது போலீஸுக்கு தெரிஞ்சு போலீஸ் வந்துருச்சு. இப்ப
போலீஸ் வர்ற நேரம் இந்த குரங்கு என்ன பண்ணிருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த குரங்கு காருக்கு மேல ஏறி உட்கார்ந்து காலுக்கு மேல காலு போட்டு அப்படியே ஆட்டிக்கிட்டு இருந்திருக்கு. அப்ப போலீஸ்காரன் அங்க இருந்து வந்துட்டான். வந்த உடனே இது என்னடா குரங்கு மேல ஏறி உட்கார்ந்து இருக்குன்னு சொன்னேன். குரங்கு கிட்ட இவன் பேசினான். அங்க கோமா ஸ்டேஜில் இருந்த அந்த வண்டியின் ஓனர் அவர் ஃப்ரண்ட் சீட்ல அப்படியே கோமாவில் கிடக்காரு. பின்பக்கம் 2 பேர் கோமாவில் கிடக்காங்க. ஏன்னா அவ்வளவு அடி. இந்த குரங்குக்கு ஒண்ணுமே ஆகல. ஆச்சரியமா இருக்குல்ல? இந்த குரங்குக்கு ஒண்ணுமே ஆகல. குரங்கு கிட்ட கேட்டான் போலீஸ்காரன், இந்த வண்டி ஓடிக்கிட்டு இருக்க நேரம் ஓனர் என்ன பண்ணாருன்னு. அவன் சொன்னா, அவர் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தாருன்னு. மற்ற 2 பேரையும் பார்த்து இவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னு கேட்டான். ஒரு மகளும் ஒரு மனைவியும். அப்ப அவன் சொன்னா, தூங்கிக்கிட்டு இருந்தாங்கன்னு. வண்டி அப்ப யாரு ஓட்டுனதுன்னு கேட்டா சொல்லியிருக்கு, நான் தான் ஓட்டினேன்னு. வண்டிய யாரு அப்ப வண்டி ஓட்டுனது யாருன்னு கேட்ட உடனே குரங்கு சொல்லிச்சா, நான் தான் ஓட்டினேன்னு. இன்னைக்கு நிறைய பேருடைய குடும்பங்கள்ல ஆக்சிடென்ட் இப்படிதான் இருப்பதற்கு காரணம், வண்டியை குரங்கு ஓட்டுறேன். வண்டியை யார் ஓட்டுறா? அட சொல்லுங்க. அட உங்க வண்டியை யார் ஓட்டுறா? உங்க வண்டியை யார் ஓட்டுறா? சில சொல்றாங்க, பாஸ்டர் குடும்பத்துல நிம்மதியே இல்லை. இல்லைன்னா வத்தி போச்சுன்னு அர்த்தம். இல்லைன்னா என்ன அர்த்தம்? வத்தி போச்சு. குடும்பத்துல சமாதானமே இல்லை பாஸ்டர். குடும்பத்துல இல்ல இல்ல இல்ல. குரங்கு உங்க வண்டியை ஓட்டினா இருக்காதியா? நல்ல வேலை 3 பேருக்கு உயிராவது இருந்துச்சே. உயிரே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு ஆயிரும். அதனாலதான் சொல்றேன், உங்களை ஓட்டுறது யாரு, உங்களை நடத்துறது யாரு, அது மிக மிக முக்கியம். உங்க குடும்பத்தை நடத்துகிறவர் யார்? புரியுதாங்க? நீங்க வற்றாத நீரூற்றை போல் இருப்பதும், நீர்ப்பாய்ச்சலான ஆசீர்வதிக்கப்பட்ட தோட்டத்தை போல் இருப்பதும் எதை பொறுத்தது என்று சொன்னால், உங்க குடும்பமாகிய உங்க தனிப்பட்ட வாழ்க்கையாகிய உங்க ஜீவியத்தை நடத்துகிறது யாரு, ஓட்டுகிறது யாரு, இதை பொறுத்து தான் இருக்கு. அல்லேலூயா. உங்க வாழ்க்கை நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருக்கணும்னு சொன்னா, ஆமென், உங்கள் ஜீவியம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருக்கணும்னா நீங்க கர்த்தராலே நடத்தப்பட வேண்டும். ஆமென். எலியாவை பாருங்க, கர்த்தராலே நடத்தப்பட்ட ஒரு மனிதன். வாழ்க்கையில் அவனுக்கு என்னங்க குறை இருந்துச்சு? நீங்க சொல்லுங்க, என்ன குறை இருந்துச்சு? ஒரு குறை இல்லைங்க, ஒரு குறையுமே இல்ல. அவன் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், செழிப்பு. அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? செழிப்புள்ளவனா இருந்தான். ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் கர்த்தர் அவனை நடத்துறத பாருங்க. புரியுதாங்க? ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தான். கர்த்தர் அவனை நடத்தினார். எந்திரினாரு, எந்திரிச்சிட்டான். ஆகாபுக்கு முன்பாக போய் நில்லுனா போய் நின்னான். சொல்லுனா சொல்லிட்டான். சரியா? சொல்லி முடிச்ச உடனே என்ன சொன்னா? நான் சொல்ற வரைக்கும் இந்த தேசத்துல என்ன செய்யாது? மழையோ பனியோ பெய்யாதுன்னா. ஆண்டவர் இதான் கர்த்தருடைய நடத்துதல். ஜெபித்துக்கிட்டு இருக்கிறான். ஆண்டவர் அவனை தட்டி எழுப்புகிறார். எந்திரி. எந்திரிச்சிட்டு, ஆண்டவரே போ, நேரா எங்க போ? ஆகாப் ராஜாவுக்கு முன்பாக போ. நடத்திட்டான். அடுத்தது அங்க நின்னு ஆண்டவர் சொன்னாரு, பரப்பட்டு நேரா கேரி தாட்டண்டிக்கு ஓடு அப்படின்னாரு. நேரா அங்க ஓடிட்டான். நேரா என்ன செஞ்சிட்டான்? அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு ஓடிட்டான். அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு ஓடி அவனுக்கு பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு தண்ணிக்கு பஞ்சமே இல்லை, ஆத்துல தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு, குடிச்சுக்கிட்டே இரு. ஆமே, நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜெபம் பண்ணு, தூங்கு. இதை மட்டும் செஞ்சுக்கிட்டு மறைந்துரு. நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை நடத்துவேன். ஆமே. அவன் அங்க இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா தேசம் முழுவதும் மழை இல்லாம பயங்கரமான பஞ்சம், பயங்கரமான வறட்சி, ஆகாரம் இல்ல. ஆனாலும் தேவனால் நடத்தப்பட்ட எலியாவுக்கு ஆகாரத்துல ஒரு குறையுமே இல்லை. என்னத்தை சாப்பிட்டான்? காகத்தை சாப்பிட்டானா? என்னத்தை அவன் சாப்பிட்டான்? அப்பம்.
அல்லேலூயா. இந்த அப்பமும் பஞ்சகாலம் எப்படிதான் இருந்தாலும் அப்பமும் இறைச்சி எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா அரண்மனையில தான் இருக்கும். ஆமென். பஞ்சமும் வறட்சியும் அங்கே இருந்தது. ஆனாலும் கர்த்தரால் நடத்தப்பட்டவனோ ராஜாவை போல சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அல்லேலூயா. ராஜாவை போல சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு குறையுமே இல்லையே. அவனுக்கு என்ன குறை இருந்துச்சு? அதான் வற்றாத நீரூற்று. ஆமே. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். எங்க எது இருந்தாலும் சரிதான், உனக்கு அப்பமும் கறியும் இறைச்சும் எப்ப பார்த்தாலும் விளைஞ்சுக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுமா, படுத்து தூங்குவா, புரியுதா? தண்ணி வேணுமா குடிப்பான். கரெக்டா தெரியும். நீங்க பாத்தீங்கன்னா எலியாவை பொறுத்தவரையில அதுக்கப்புறம் ஆண்டவர் திரும்ப பாத்தீங்கன்னு சொன்னா அங்க தண்ணி வத்தி போச்சு. தண்ணி வத்தி போன உடனே தண்ணி இங்க வத்துதுன்னு தெரிஞ்ச உடனே ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? பஞ்சத்தினால மழை இல்ல, தண்ணி வத்தி போச்சு. ஆண்டவர் சொன்னார், இப்ப பரப்படு, எந்திரி, பரப்படு. உடனே எந்திரிச்சிட்டான். ஆண்டவரே டயர்டா இருக்குதெல்லாம் சொல்ல, பரப்படு. எங்க போன ஆண்டவரே? நேரா போ, சாரி பார்த்து ஊருக்கு போ 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 போ. போனாங்க. அங்க போனா அவனுக்கு அங்க என்ன குறைவு இருந்துச்சு? வற்றாத நீர் ஊற்றா நீங்க இருக்கணுமா? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருக்கணுமா? கர்த்தருடைய நடத்துதல் உங்களுக்கு தேவை. அல்லேலூயா. இந்த கர்த்தருடைய நடத்துதல் யாருக்கு கிடைக்கும்? ஜெபிக்கிறவனுக்கு கிடைக்கும். அவன் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருப்பான். அவனுக்கு ஒண்ணுமே குறைவு இருக்காது. சிங்கம் வேணுமானாலும் பட்னி கிடக்கும். இவன் கர்த்தரையே நம்பி இருக்கிறானே, தேவனுக்கு முன்பாக நிற்கிறானே, அவனுக்கு தேவனுடைய நடத்துதல் மாத்திரமல்ல, அந்த நடத்துதலுக்கு தன்னை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் அவனை ராஜாவை போல நடத்துவார். ஆமென். கர்த்தர் அவனை ராஜாவை போல நடத்துவார். அங்க போய் இருக்கிற, அங்க போறான். அங்க அவனுக்கு என்ன குறை இருந்தது? இன்னொரு இடத்துல சொல்றேன், அவன் யெசபேலுக்கு பயந்து. யாருக்கு பயந்து? யெசபேலுக்கு பயந்து அவன் ஓடுகிறான். அவன் என்ன செய்யறான்? ஊரை விட்டே ஓடுகிறான். ஓடும்போது ஒரு சூரச்செடியின் கீழே போய் என்ன செஞ்சிட்டான்? படுத்துட்டான். ஒரு சூரச்செடி கீழே போய் என்ன செஞ்சிட்டான்? படுத்துட்டான். நல்லா கவனிங்க. அந்த இடத்துல கூட ஆண்டவர் வர்றாரு. இது ஒரு தேவதூதன் வரான், தட்டுறான். தட்டி அவனை எழுப்பி என்ன சொன்னான் தெரியுமா? நீ எதுக்கு? நான் உன்னை நடத்துகிறேன். நல்லா கவனிங்க. என்னால் நடத்தப்படுகிற நீ பட்டினியா இருக்கலாமா? இல்ல, சுட சுட அப்பம் சாப்பிடுங்க. ஆமே. என்ன எப்படி உனக்கு? சுட சுட அப்பம். ஆமே, சுட சுட அப்பம். அவன் எந்திரிச்சு பாத்தீங்கன்னா அவன் செஞ்ச தப்பு ஒண்ணு கேட்டீங்கன்னா, எந்திரிச்சு சாப்பிட்டு திரும்ப படுத்துக்கிட்டான். பயங்கரமா நாள். புரியுதா? எதுக்காக கர்த்தர் இதை தந்தாருங்கிறத மறந்துட்டு எந்திரிச்சான், சாப்பிட்டான், திரும்ப என்ன செஞ்சிட்டான்? படுத்துக்கிட்டான். ஆனா நான் என்ன கேட்கிறேன், தேவனால் நடத்தப்பட்ட அவன் வாழ்க்கையில என்ன குறை உண்டானது? ஆமே. அவனுக்கு என்ன குறை உண்டானது? ஒரு குறையுமே இல்லைங்க. கர்த்தர் அவனை ராஜாவை பராமரிப்பது போல பராமரித்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை அப்படியே பராமரிக்கணுமா? ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய நடத்துதல் தேவை. ஹல்லேலூயா. சில வேளைகள்ல பாருங்க, கர்த்தருடைய நடத்துதல் நமக்கு பிரியமில்லாதது போல இருக்கலாம். நம்ம விரும்பாத இடத்துக்கு கர்த்தர் நம்மை சில வேளைகள் என்ன செய்வாரு? நடத்துவார். நாம் விரும்பாத சூழ்நிலைகளிலே கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆனா ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிடணும், நான் விரும்பாவிட்டாலும் கர்த்தர் நடத்தினால் அந்த நடத்துதலுக்கு நான் என்னை அர்ப்பணிப்பேன் என்று எவர்கள் தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் ராஜாவை போல நடத்துவார். கர்த்தர் அவர்களை ராஜாக்களை போல பராமரிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களை என்ன செய்வார்? ராஜாக்களை போல தேவன் அவர்களை பராமரிப்பார். ஆமென். ஏன் கர்த்தர் நம்மை நடத்தணும்? ஏன் கர்த்தர் நம்மை நடத்தணும்? நீங்க என்ன கேட்கலாம், ஏன் எனக்கு என்ன 6வது அறிவு இல்லையா? எனக்கே நடக்க தெரியாதா? ஏன் கர்த்தர் தான் என்ன நடத்தணுமா? கர்த்தர் தான் நடத்தணும். ஏன் கர்த்தர் நம்மை நடத்தணும்? 1-2 வசனங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன் கர்த்தர் நம்மை நடத்தணும்? வாசிங்க. யோசுவா 3:4. Joshua chapter 3 verse 4. சீக்கிரம் முடிச்சிடுறேன்.
இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் நடந்ததே இல்லை. இதற்கு முத நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாக நடந்ததே இல்லை. ஆமென். இன்னும் சொல்ல போனா, நீ நடந்துராத பாதையில நீ நடக்க போகிறபடினாலே கர்த்தர் உன்னை நடத்தினால் நல்லா இருக்கும். ஆமென். நீ இதுவரைக்கும் நடந்துராத பாதையிலே கர்த்தர் உன்னை நடத்த விரும்புகிறார். உனக்கு முன்பாக இருக்கிற பாதை இதுவரைக்கும் நடந்துராத பாதை. 2014 என்னைக்காவது நீங்க பாத்திருக்கீங்களா? 2014 பாத்திருக்கீங்களா? 2014 ஜனவரி 13ஆம் தேதி என்னைக்காவது அந்த 13ஆம் தேதி வழியா நீங்க கடந்து போயிருக்கீங்களா? இல்ல. அந்த 13ஆம் தேதியில நீங்க எப்படி போறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆமென். எப்படி போவீங்கன்னு எனக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அப்படியானா நம்ம இதுவரைக்கும் நடந்துராத பாதை அது. ஆமென். நம்ம நடந்துராத பாதையில நம்ம போறோம்னு சொன்னா யாராவது நம்மை நடத்தினா சரியா? ஏற்கனவே அதை குறித்து அறிந்தவர்கள் நம்மை நடத்தினால் நல்லா இருக்கும்ல? சொல்லுங்க. எல்லாவற்றையும், உன் எதிர்காலங்கள், உன் காலங்கள் எல்லாவற்றையும் தன் கரத்திலே வைத்திருக்கிறவர். 2014 பிப்ரவரி 13ஆம் தேதி என்ன நடக்கணும் உனக்கு தெரியாது, ஆனா என்ன நடக்கணும் அவருக்கு தெரியும். ஆகையினால கர்த்தர் உன்னை நடத்துவது நல்லது. இதுவரைக்கும் நடந்துராத பாதையில நீ நடக்க போற. ஹல்லேலூயா. ஆகையினாலே கர்த்தர் நம்மை நடத்துவது மிக அவசியம். இரண்டாவது, யாத்திராகமம் 14:16. ஏன் கர்த்தர் நம்மை நடத்தணும்? நடந்துராத புதிய பாதையில நம்ம நடக்கிறபடியினாலே கர்த்தருடைய நடத்துதல் நமக்கு தேவை. இரண்டாவது, யாத்திராகமம் 14:16. நீ நடந்துராத பாதையிலே கர்த்தர் உன்னை அற்புதமாய் நடத்த போறாரு. ஆமென். நீ நடந்துராத பாதை, அந்த பாதையிலே உனக்கு முன்பாக பிரவாகிக்கும் ஒரு செங்கடல். அதுல கர்த்தர் அற்புதம் செய்யணும்னா அவர் உன்னை நடத்தணும். அந்த கடலுக்குள்ள ஒரு பாதையில நீ நடக்கணும்னு சொன்னா கர்த்தர் உன்னை நடத்த வேண்டும். வாசிங்க. மூணாவது, யாத்திராகமம் 13:21. யாத்திராகமம் 13:21. மூன்றாவது, போற பாதை ரொம்ப வனாந்தர பாதை. அதுல உனக்கு பாதுகாப்பு தேவை. அதுல உனக்கு என்ன வேணும்? பாதுகாப்பு தேவை. ஆமென். நடந்துராத பாதை அது. எந்த இடத்துல எந்த திருடன் இருப்பான், எந்த இடத்துல எந்த தாக்குதல் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அந்த இடத்துல கர்த்தர் நம்மை பாதுகாப்பாக நடத்தணும்னா கர்த்தர் நம்மை நடத்தணும். ஆமென். ஆமென். வனாந்தரத்துல நிறைய திருடர்கள் உண்டு. வனாந்தர பிரயாணத்துல என்ன உண்டு? நிறைய ஆபத்துகள் உண்டு, அனர்த்தங்கள் உண்டு. இப்படிப்பட்ட நிலைமையில இவைகளின் நடுவிலேயே நீங்களும் நானும் பாதுகாப்பா போகணும்னு சொன்னா கர்த்தர் நம்மை நடத்த. அவர் நம்மை நடத்தினால் என்ன ஆகும்? வசனம் சொல்லி இருக்கு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் அதை பத்தி எல்லாம் பயப்பட மாட்டேன். காரணம், என்னை நடத்துகிறவர் என் கூட இருக்கிறார். ஆமென். அவைகளை எல்லாம் கண்டு நான் பயப்பட மாட்டேன். காரணம், என்னை நடத்துகிறவர் என் கூட இருக்கிறாரு. அவர் கையில ஒரு கோல் இருக்கு என்னை பாதுகாக்க. அவர் கையில ஒரு தடி இருக்கு என்னுடைய சத்துருக்களை முறியடிக்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆகையினாலே அவர் என் கூட இருக்கிறார், என்னை நடத்துகிறார். அவர் என்னை என்ன செய்கிறார்? அவர் என்னை நடத்துகிறார். அடுத்தது பாருங்க, யோசுவா 3:5. வாசிங்க சீக்கிரம். ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். பின்பு யோசுவா ஆசாரியர்களை நோக்கி, சரி, மூன்றாவது பாருங்க, அடுத்தது சொல்லுகிறேன். கர்த்தர் நம்மளை ஆலோசனையோடு நடத்தணும். ஆமென். சில வேளைகளில் பாருங்க, நம்ம திகைச்சு போயிருப்போம். யோர்தான் பிரவாகித்து கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் திகைத்து போயிருக்கிறார்கள். எப்படி கடந்து போவது என்று தெரியாம, எப்படி கடந்து போவது என்று தெரியாம அந்த நேரத்தில், திகைத்து போயிருக்கிற அந்த நேரத்தில்
நமக்கு சரியான ஒரு ஆலோசனை வேணும். ஆமென். வசனம் சொல்லியிருக்க ஒரு ஆலோசனையின்படி நம்மை நடத்தி முடிவில மகிமையில் கொண்டு போய் நம்மை சேர்ப்பார். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு நம்முடைய பிரயாணத்தின் முடிவு ஒரு மகிமையா இருக்கணும்னு சொன்னா, நம்ம கடந்து போகிற பாதையில ஒரு மகிமையை நாம காணணும்னு சொன்னா, ஒரு காரியத்தை நம்ம அறிந்திருக்க வேண்டும். கர்த்தர் கூட இருந்தே அவர் என்ன செய்வாரா, இதுவே வழி, இதிலே நடவுங்கள், அவர் நமக்கு ஆலோசனை சொல்லுவார். ஆமென். அப்படிதானங்க? அப்ப கர்த்தருடைய ஆலோசனையின்படி கர்த்தர் நம்மை நடத்துவதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கணும். கர்த்தர் என்ன செய்யணும்? நம்மோடு கூட இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த யோர்தான் ஜலம் பிரவாகித்து ஓடிக்கொண்டு இருக்கிறது, இதை நம்ம என்ன செய்யலாம், என்னைக்காவது ஒரு நாள் இது வற்றி போகும், அன்னைக்கு நாம் என்ன செய்வோம், இதை நாம் கடந்து போகலாம் என்பது அவர்களுடைய திட்டம், என்பது அவர்களுடைய விருப்பம். ஆனா கர்த்தர் சொன்னார், இல்ல இல்ல இல்ல, அது வரைக்கெல்லாம் காத்திருக்க முடியாது, உடனே நீங்க புறப்படணும். நாளைக்கு நீங்க இந்த யோர்தானை என்ன செய்யணும், கடக்கணும். இல்லையா? அப்ப உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கறாங்க, அது எப்படி கடக்க முடியும், இப்படி தண்ணி வந்துகிட்டு இருக்க நேரம் எப்படி கடக்க முடியும்? கர்த்தர் சொன்னாரு, இன்னைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்துங்க, நாளைக்கு கடந்துருவீங்க. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஒரு அருமையான ஆப்ட் அட்வைஸ் அது. ஹல்லேலூயா. சரியான ஒரு ஆலோசனை கர்த்தர் அந்த நேரத்துல அவர்களுக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஆலோசனையை கொடுத்து முடிவிலே உங்களை மகிமையிலே கொண்டு போய் சேர்க்கணும்னா கர்த்தராலே நீங்கள் நடத்தப்பட வேண்டும். கர்த்தராலே என்ன செய்யணுங்க? நடத்தப்பட வேண்டும். அப்ப எதுக்காக கர்த்தர் நம்ம ஆண்டவருடைய நடத்துதல் நமக்கு எதுக்கு தேவை? நம்ம நடந்துராத புதிய பாதையில நம்ம நடக்க போகிறோம், அதற்கு கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும். ஆமென். இரண்டாவதாக, அப்படி நடந்துராத பாதையில அநேக இடரல்கள் உண்டு, அதுல கர்த்தர் நம்மை அற்புதமா நடத்தணும்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். மூன்றாவதாக, அந்த வனாந்தர பிரயாணத்துல நமக்கு பாதுகாப்பு தேவை. அந்த பாதுகாப்பு கர்த்தர் ஒருவர் மாத்திரமே. நான்காவது, கர்த்தர் கூட இருந்தாதான் நம்மை ஆலோசனையை கொடுத்து நம்மை அற்புதமாய் நடத்துவார். ஆமென். சரிங்க, கர்த்தர் நம்மை நடத்தினால் லாபமா நஷ்டமா? சிலர் பாருங்க, கர்த்தரை நடத்துவாங்க, சிலர் என்ன செய்வாங்க? என்னையா சொல்லுங்க. சிலர் கர்த்தரை நடத்துவாங்க, ஆண்டவரையே இவங்க நடத்துவாங்க. பாத்தீங்கன்னா இவங்க கேடுகளிலும் பாடுகளிலும் சிக்கி தவிப்பார்கள். கர்த்தர் நம்மளை நடத்தணும். நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இங்க ஆடு மேய்க்கிறவனை பார்த்திருக்கீங்களா? நம்ம ஊர்ல ஆடு மேய்க்கிறவங்களை பார்த்திருக்கீங்களா? பாலஸ்தீன நாட்டில் ஆடு மேய்க்கிறவனுக்கும் நம்ம நாட்டில் ஆடு மேய்க்கிறவனுக்கு வித்தியாசம் இருக்கு. நம்ம நாட்டில் ஆடுகள் எல்லாம் முன்னால போகும், மேய்ப்பன் பின்னால தான் போவான். மேய்ப்பன் என்ன செய்வான்? பின்னால போவான். இது நம்ம பழக்கம், அப்படிதானுங்க? நம்மளும் அதே மாதிரிதான். இப்ப என்ன நினைக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் நமக்கு பின்னால வரணும், நான் அவரை வழி நடத்திட்டு போகணும். ஆனா பாலஸ்தீன நாட்டில் அப்படி இல்லை, மேய்ப்பன் முன்னால போவான், ஆடுகள் எல்லாம் அவனை தொடர்ந்து பின்னால போகும். நீங்க எப்படி போறீங்க? சொல்லுங்க, நீங்க எப்படி போறீங்க? மேய்ப்பன் முன்னால போறாரா? மேய்ப்பன் முன்னால போறாரா? உண்மையை சொல்லுங்க. மேய்ப்பன் முன்னால போனா அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையும். அது உங்களுக்கு எப்படி அமையும்? ஆசீர்வாதமாக அமையும். அதாவது கர்த்தரால் நீங்கள் நடத்தப்பட்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்க வேதத்துல வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் பேதுருவின் படகிலே ஏறி, பேதுரு இயேசுவை நடத்தல, இயேசு பேதுருவை நடத்துகிறார். என்ன சொல்லி நடத்துகிறாரு? ஆழத்துக்குள்ள படகை கொண்டு போங்க. கர்த்தர் நம்மை நடத்தினால்
ஆழத்துக்குள்ள நடத்துவார். ஆமென். கர்த்தர் நம்மை நடத்தினால் எப்படி நடத்துவாரு? ஆவிக்குரிய நிலைமையில நம்மளை கொஞ்சம் ஆழமா நடத்துவாரு. ஆமென். நமக்கே அது என்ன செய்யாது, புரியாது. நீங்க வேதத்துல என்ன சொல்லியிருக்கு? அந்த ஆழத்துல என்ன இருக்கு? சங்கீதம் 107:24 அதை மட்டும் வாசிங்க, முடிச்சிருவோம். ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும். ஆழத்துக்குள்ள என்ன இருக்கு? அதிசயங்கள். அதிசயம் இருக்கு. ஆழத்துக்குள்ள என்ன இருக்கு? அதிசயம் இருக்கு. கர்த்தர் நம்மை நடத்தினால் ஆழத்துக்குள்ள நடத்துவார். அந்த ஆழத்துக்குள்ள அதிசயம் இருக்கிறது. ஆழத்துக்குள்ள என்ன இருக்கு? அதிசயம் இருக்கு. அந்த ஆழத்துக்குள்ள இருக்கிற அதிசயம் நம்மை ஆசீர்வாதத்துக்கு நேராக நிச்சயம் நடத்தும். ஆகையினால கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும். கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும். ஆமென். இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா கர்த்தர் அதாவது நம்முடைய விருப்பத்தை எல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், கர்த்தாவே நீர் எனக்கு இதை ஆசீர்வாதமாய் மாற்றி தாரும். இதுதான் இன்னைக்கு நம்முடைய ஜெபம் எல்லாம். நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஜெபம் எல்லாத்தையும் விட்டுருங்க. 2014 உங்க ஜெபம் எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, கர்த்தாவே அதிசயம் நிறைந்த ஆழத்துக்குள்ள நீர் என்னை நடத்தி கொண்டு போறோம். ஆமென். அதிசயம் நிறைந்த ஆழத்துக்குள்ளாய் நீர் என்னை நடத்தும் என்று சொல்லும் போது கர்த்தர் அதிசயம் நிறைந்த ஆழத்துக்குள்ளாக கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆமென். அநேக நேரங்கள்ல நம்ம விரும்பாத இடங்கள்ல தான் கர்த்தர் நம்மை நடத்துவார். நான் இல்லைன்னு சொல்லல. அவர் விரும்பாட்டியும் பரவாயில்ல, நீங்க விரும்பாவிட்டாலும் பரவாயில்ல. கர்த்தருடைய நடத்துதலுக்கு உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கும் போது நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் நிச்சயமாய் மாறுவீர்கள். அல்லேலூயா. நீங்கள் வற்றாத நீரூற்றாய் நிச்சயமாய் இருப்பீர்கள். ஆனா கர்த்தர் நீங்க விரும்புறீங்களோ இல்லையோ, கர்த்தர் விரும்புகிற வண்ணமாய் உங்களை நடத்துவதற்கு நீங்கள் உங்களை அர்ப்பணியுங்கள். ஆமென். நீங்கள் உங்களை அர்ப்பணியுங்கள். நான் என் வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களை நான் சொல்லலாம். நான் விரும்பின வண்ணமாய் கர்த்தர் என்னை நடத்தாத பல சூழ்நிலைகள் இருக்கு. நான் விரும்பின வண்ணமாய் என் எண்ணத்துக்கு மாறாக கர்த்தர் என்னை நடத்தின பல சூழ்நிலைகள் இருக்கு. அந்த நேரம் உள்ளத்துல கொஞ்சம் வேதனை இருந்தாலும், வேதனைகள் இருந்தாலும் கர்த்தர் தானே நடத்துகிறார் என்கிற அந்த விசுவாசத்தோடு உன் வழியை கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீ நினைப்பது போல் அல்ல, கர்த்தர் அதை காட்டிலும் மேன்மையான நிலைமையில உன்னை நிலைநிறுத்துவது, மேன்மைப்படுத்துவது, உறுதிப்படுத்துவது அது நிச்சயமாய் அமையும். கர்த்தராலே நடத்தப்பட வேண்டும். ஆமென். உன் மனசு உன்னை நடத்தக்கூடாது, உன் மாமிசம் உன்னை நடத்தக்கூடாது. மனசும் மாமிசமும் சிம்சோனை நடத்தினது. உள்ளதை எல்லாம் இழந்தான், ஊழியத்தை இழந்தான், தரிசனத்தை இழந்தான். கர்த்தர் தன் கையிலே கொடுத்திருந்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் அவன் இழந்து போனான். காரணம், மனசு விரும்பினபடி அவன் நடந்தான், மாமிசம் அவனை நடத்தினது. கடைசியில பாருங்க, அவன் நிலைமை ரொம்ப பரிதாபமாய் போனது. நீங்க உங்க மனசும் உங்க மாமிசமும் உங்ககிட்ட இருக்கிற துட்டு பணம் சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னா பணம் நடத்தும். எது நடத்தும்? பணம் நடத்தும். என்கிட்ட தான் பணம் இருக்குல்ல, அதை செய்யலாம் இதை செய்யலாம். ஒண்ணுமே வேண்டாம், உன்னால எல்லாம் முடியும். நான் இல்லைன்னு சொல்லல. உன்னால எல்லாம் முடிந்த நிலைமையிலையும் கர்த்தர் சமூகத்தில அவர் நடத்துதலுக்காக நீ காத்திரு. இன்னும் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் மாறுவாய். நீ வற்றாத நீர் ஊற்றாய் இருப்பாய். ஹல்லேலூயா. ஆமென். இதுதான் கர்த்தருடைய சித்தம். ஆகையினாலே தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? நீ வற்றாத நீரூற்றை போலவும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் நீ இருப்பாய். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமே. ஆனால் அதான் சொன்னேன்ல ஏற்கனவே, பரிசுத்த ஆவியானவர் உன்னை முழுமையாக ஆளுகை செய்யட்டும். உன் வாழ்க்கையின் எல்லா பகுதிக்குள்ளேயும் அவரே ஆளுகை செய்யட்டும். அவரே உன்னை நடத்தட்டும். ஒரு நாளும் உன் வாழ்க்கையில குறைவுன்னு சொல்ல மாட்டேன். ஹல்லேலூயா. ஒரு நாளும் குறைவு என்று சொல்ல மாட்டேன்.
நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருப்பாய், வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய். வாக்குத்தத்தம் நிறைவேற பரிசுத்த ஆவியானவர் உன்னை நடத்துவதற்கு அர்ப்பணி. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யாரும் பாதியில எழுந்து போக கூடாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மை நடத்தட்டுமே. தேவனுடைய விருப்பம் சொல்லுகிறது. ஆண்டவர் உன்னை குறித்து என்னை குறித்து சொல்லுகிறார், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் இருக்க வேண்டும், நீ வற்றாத நீரூற்றை போல் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வசனங்கள் உன் வாழ்க்கையில அனுபவமாய் மாறும்படிக்கு இந்த காலை வேளையில் இந்த வசனங்களுக்கு நாம் நம்மை பரிபூரணமாக, நாம் நம்மை முழுவதுமாக அர்ப்பணிப்போமாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, சின்ன பெரிய காரியங்கள் எதுவானாலும் சரி, உம்முடைய நடத்துதல் எனக்கு தேவை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய நடத்துதல், உம்முடைய நடத்துதல் எனக்கு தேவை. ஆண்டவரே, நீர் என்னை நடத்தும், நீர் என்னை நடத்தும், நீர் என்னை நடத்தும், நீர் என் குடும்பத்தை நடத்தும். இந்த வாக்குத்தத்தம் என் குடும்பத்திலே நிறைவேற வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த வருஷத்துல நான் யாரையும் எதிர்பார்த்திருக்க கூடாது. அவர்கள் எனக்கு உதவி செய்வார்கள், அவர்களிடத்திலே இருந்து எனக்கு உதவி வரும் என்று நான் யாரையும் எதிர்பார்த்திருக்க கூடாது. கர்த்தாவே, இந்த வருஷத்துல ஹல்லேலூயா, நான் யாரையும், யாரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வராவிட்டாலும், எங்கிருந்து எனக்கு ஒத்தாசை வராவிட்டாலும், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின உம்மாலே நாங்கள் வற்றாத நீரூற்றாய், நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் நாங்கள் இருப்போம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. அதற்கு எங்களுக்கு தேவை பரிசுத்த ஆவியானவரே. நாங்கள் எந்த விதத்திலும் நாங்கள் உம்மை கட்டுப்படுத்த விரும்பவில்லை. தோட்டமாகிய என்னுடைய வாழ்க்கையிலே எந்த பகுதிகளில் எல்லாம் உம்முடைய ஆளுகையை நீர் நிர்ணயிக்க விரும்புகிறீரோ அந்த பகுதிகளில் எல்லாம், அந்த பகுதிகளில் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய ஆளுகை எனக்கு தேவை. நீர் என்னை நடத்தும், நீர் என்னை நடத்தும், நீர் என்னை நடத்தும். ஆண்டவரே, நீர் என்னை நடத்த வேண்டும். கர்த்தாவே, நீர் என்னை நடத்தணும். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, கர்த்தாவே, உம்முடைய நடத்துதல் எனக்கு தேவை. ஆண்டவரே, மனசும் மாமிசமும் என்னை நடத்தினது போதும். நான் வைத்திருக்கிற, எனக்கு நீர் கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை நான் இழந்து விடக் கூடாது. ஆண்டவரே, நீர் என் மேல் ஊற்றி இருக்கிற அபிஷேகத்தை நான் இழந்து விடக் கூடாது. எனக்கு நீர் கொடுத்திருக்கிற தரிசனத்தை நான் இழந்து விடக் கூடாது. எனக்கு நீர் கொடுத்திருக்கிற பலனை நான் இழந்து விடக் கூடாது. எனக்கு நீர் கொடுத்திருக்கிற ஊழியத்தை நான் இழந்து விடக் கூடாது. ஆண்டவரே, உம்முடைய நடத்துதல் எனக்கு தேவை. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, உம்முடைய நடத்துதல், உம்முடைய நடத்துதல், உம்முடைய நடத்துதல், உம்முடைய நடத்துதல். இயேசுவே, நீர் எனக்கு தேவை. ஆண்டவரே, ஹல்லேலூயா. உம்முடைய நடத்துதல், நீர் என்னை நடத்தும். தாவீது சொல்லும் போது சொல்லுகிறார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே நடத்துகிறார். ஹல்லேலூயா. அதனாலே என் ஆத்துமாவுக்கு ஒரு ஆறுதல் உண்டு. எவர்கள் எல்லாம் வேதம் சொல்லுகிறது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் இந்த காலவேளையில நம்மோடு இடைப்பட்டு இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையை உம்முடைய நடத்துதலுக்காக நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையை உம்முடைய நடத்துதலுக்காக நான் அர்ப்பணிக்கிறேன். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் பரலோகத்தின் பிதாவே, எங்கள் பரிசுத்தமான நல்ல தகப்பனே, அருமையான கிருபையான அற்புதமான இந்த நல்ல நேரத்துக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக தேவன் எங்களுக்கு கொடுத்த தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். என் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனே, நீர் எங்கள் மேல் கரிசனை உள்ள தெய்வம். ஆண்டவரே, எங்களை குறித்து உம்முடைய இருதயத்திலே நீர் வைத்திருக்கிற ஆசையை இந்த காலை வேளையிலும் கர்த்தாவே நீர் வெளிப்படுத்தி நம்முடைய
தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சபைக்குள்ளே இருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே வற்றாத நீரூற்றை போல, ஆண்டவரே நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல நீங்களும் ஆண்டவரே நாங்கள் அனைவரும் காணப்பட வேண்டும் என்று நீர் உம்முடைய இருதயத்தின் ஆதங்கத்தை, உம்முடைய ஆசையை நீர் எனக்கும் எங்களுக்கும் வெளிப்படுத்தின உம்முடைய கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இவ்விதமான வற்றாத நீரூற்றாக நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக நாங்கள் காணப்படுவதற்கு கர்த்தாவே எங்களுக்கு தேவை உம்முடைய நடத்துதல் என்று சொல்லி எங்களுக்கு போதித்த உம்முடைய கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபித்த எலியாவை கர்த்தர் நடத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஜெபித்துக் கொண்டிருந்த எலியாவை கர்த்தர் நடத்தினீரே, அதே போல எங்களையும் நடத்துங்கப்பா. உம்முடைய நடத்துதலை நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவ சன்னிதானத்திலே நாங்கள் காத்திருக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபையை தருவீராக. நாங்கள் காத்திருப்பதின் மூலமாய் தேவ நடத்துதலை பெற்று மாத்திரமல்ல ஆண்டவரே கர்த்தாவே, எங்கள் ஜீவியம் ஆண்டவரே நீரூற்றை போல, வற்றாத நீரூற்றை போல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர, செழிப்பான தோட்டத்தை போல நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். வசனத்தை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். வாழ்க்கையை உம்முடைய நடத்துதலுக்காக ஒப்பு கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே தங்களை முற்றிலும் ஆளுகை செய்வதற்கு, தங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் ஆளுகை செய்வதற்கு தங்களை அர்ப்பணிக்க உதவி செய்யும். உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் பொறுப்படுத்தி நடத்தும். திரும்பி செல்லும் போதும் கர்த்தருடைய மாறாத பிரசன்னம், தூய கிருபை உங்க பிள்ளைகளோடு இருப்பதாக. கனமகிமையை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.